ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை மெலக். மெலக் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன? கிங், ராஜா என்பதாகும். எத்தனை பேர் உங்களுடைய முழுமையான ஆளுகையை மெலக் என்ற எபிரேய நாமத்தில் அழைக்கப்படுகிற யெகோவா தேவனுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க முடியும்? மெலக் என்று சொன்னால் ராஜா. ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லுகிற எபிரேய வார்த்தைகள் உங்களுக்கு வசனத்தோடு கூட ஒரு புரிந்து கொள்ளுதலை கொடுத்து அது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் அநேகருக்கு அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை மெலக். எபிரேய எழுத்துக்களை உச்சரிக்கிறேன். மீம், செகோல், லாமெட், செகோல், கேப்சோஃபித், ஷவா. மெலக். மெலக் என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன? கிங், ராஜா என்பதாகும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்க கேட்போம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசெதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் ஒரு டைட்டில். அடுத்தது அவருக்கு இன்னொரு டைட்டில், சாலேமின் ராஜா. சாலேம் என்று சொன்னால் பீஸ், சமாதானத்தின் ராஜா. எருசலேமின் ராஜா மெலக். எருசலேமின் ராஜா, எருசலேமிற்கு மெலக், சாலேமின் மெலக் யார் என்று சொன்னால் அந்த மெலக் ஜாதேக். 2 எபிரேய வார்த்தைகள், நன்றாய் கவனிங்கள். மெலக் ராஜா, ஜாடேக் நீதி. மெலக் கிங், ஜாடேக் ரைச்சஸ்னஸ். மெலக் ஜாடேக். இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மெலக்கி ஜாடேக். என் ராஜா நீதி உள்ளவர். மை கிங் இஸ் ரைச்சஸ். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மெலக் கி ஜாடேக். சாலேமின் ராஜா, அவர் நீதியின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா. அந்த சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா மொத்தத்தில் யார் என்று சொன்னால் அவர் ஒரு ஆசாரியன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இவர். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆரோனின் வரிசையில் வந்த பிரதான ஆசாரியராய் இராமல் மெல்கிசெதேக்கின் வரிசையில் வந்த பிரதான ஆசாரியர். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இப்ப மெல்கிசெதேக் அவர் ஆசாரியன். இப்ப ரெண்டுமே அதில் அடங்கி இருக்கிறதை கவனிங்கள். இவர் யார் என்று சொல்லி கேட்டால் அவர் நீதியின் ராஜா. அதே சமயத்தில் நீதியின் ராஜா யாராக இருக்கிறார் என்று சொன்னால் ஆசாரியனாகவும் இருக்கிறார். இங்க அதே சம்பவம் நடைபெற்றது பாருங்கள். தேவனுடைய ஆசாரியன் சாலேமின் ராஜா மெல்கிசெதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வருகிறார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக என்று சொல்லுகிறார்.
ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை யார் கொடுக்கிறார்? ஆபிரகாம் கொடுக்கிறார். சோ இயேசு யார்? ராஜா, ஆசாரியன். அது இங்கேயே ப்ரூவ் ஆகிவிட்டது. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக இருப்பதற்காக கர்த்தர் ஒருவரே தகுதி உள்ளவராய் இருந்தார். அவர் விடுதலை ஆக்கினார், அவர் போரிட்டார், அவர் ஜெயித்தார், அடிமை விலங்கை உடைத்தெறிந்தார், அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். கர்த்தர் ராஜாதி ராஜாவாக இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்க விரும்பினார். அவர்தான் ராஜாதி ராஜா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு கசப்பான ஒரு சம்பவம் சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்தது. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு வந்து விட்டார்கள். அவர்களுக்கு ராஜா இல்லை, கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவாக இருந்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஆனந்தமான ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. சாமுவேல் இடத்துல போய் சொல்லுகிறார்கள், மற்ற தேசங்களுக்கெல்லாம் ராஜா இருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும். சாமுவேல் சொல்றார், கர்த்தரே உங்களுக்கு ராஜாவா இருக்கிறார், எங்களுக்கு ராஜா வேண்டும். இந்த ராஜாவை ஏற்படுத்துவதற்கு சாமுவேலுக்கு பிரியமில்லை. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நான் அவர்களை ஆளாதபடிக்கு, நான் அவர்களுக்கு ராஜாவா இராதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள், உன்னை தள்ளவில்லை. கர்த்தர் ராஜாவா இராதபடிக்கு தள்ளினதனுடைய விளைவுகளை இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்தார்கள். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் மெலக் ராஜா, கிங் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. என்னை ஆண்டு கொள்ளும், என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆண்டு வழி நடத்தும். என் மேல முழுமையான ஆளுகை உம்மிடத்தில் இருக்கிறது. யாருக்கு? மெலக் யெகோவா, கிங் ஜெகோவா அவருக்கு இருக்கிறது. எத்தனை பேர் உங்களுடைய முழுமையான ஆளுகையை மெலக் என்ற எபிரேய நாமத்தில் அழைக்கப்படுகிற யெகோவா தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க முடியும்? மெலக் என்று சொன்னால் ராஜா, கிங். Who is our Lord? Lord of Lords, King of Kings. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தருக்கெல்லாம் கர்த்தா, கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர். அவர்தான் மெலக் எலோகிம், மெலக் யெகோவா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையின் ராஜாவாக இருப்பதற்கு எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், தொழில், வியாபாரம், விவசாயம், படிப்பு, பிள்ளைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம் அனைத்தையும் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்புத் தருகிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே மெலக் என்று எபிரேயத்தில் அழைக்கப்படுகிற ராஜாவே, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், வருமானம், தொழில், எங்கள் எல்லாமே உம்முடைய ஆளுகைக்குள், உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது, இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்புத்தருகிறோம். ஆண்டு கொள்ளும், பலப்படுத்தும், வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பிரியத்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். ஓய்ந்திருந்தார், ரெஸ்ட். இந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை நம் எல்லாருக்கும் அநேகமாக மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை, ஷபாத். கர்த்தர் நம்முடைய சரீரத்தை புதுப்பிப்பதற்காக கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அற்புதமான விஷயம் தான் ஓய்வு. இந்த ஓய்வை புரிந்து கொண்டால் தான் நித்திய ஓய்வை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சோ ஷபாத் ஓய்வு, நுவாஹ் ரெஸ்ட். இந்த ரெண்டுமே யாருடையது என்று சொன்னால் கர்த்தருடையதா இருக்கிறது.